அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோல வந்து ஒரு வாழ்க்கையில சிறப்புறதுக்கான ஒரு நல்ல பழக்கங்கள் எவைன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கெட்ட பழக்கங்கள எப்படி களையிறதுன்றதையும் பார்த்தோம். பார்ட் 2ல வந்து அந்த பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அதே மாரி அந்த பழக்கங்கள விடாம, அதாவது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம தொடர்றதுக்கான வழிகள் என்ன என்ன இருக்கு? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பழக்கத்த ஆரம்ப கட்டத்தில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவை கன்சிஸ்டன்ஸியா இல்ல பெர்ஃபெக்ஷனான்னு பார்த்தா, ஆர்த்தர் சொல்றது கன்சிஸ்டன்சி. எப்பயும் ஒரு பழக்கம் ஆரம்பிக்கும்போது, நீங்க பெர்ஃபெக்ஷன எதிர்பார்க்கக்கூடாது. பெர்ஃபெக்ஷன் நம்ம எதிர்பார்த்தோம்னா, கடைசி வரை நம்ம வந்து அதுக்கான அதிலேயே நேரம் செலவிடுவோமே தவிர, அந்த பழக்கத்த நம்ம அடாப்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா அந்த பழக்கத்த கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு நம்ம ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்த ஃபர்ஸ்ட்டு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள அறியாமலே நீங்க அந்த 1 பேஜ், 2 பேஜ் ஆகும், 3 பேஜ் ஆகும். அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். இதே வந்து பெர்ஃபெக்ஷனிசம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற பட்சத்தில, ஒரு நாளைக்கு இத்தனை பேஜ் கண்டிப்பா படிச்சாகணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள ஒரு இத ஃபிட் கோல் செட் பண்றீங்கன்னா, என்ன ஆகும்னா, அது வந்து மூளை அக்செப்ட் பண்ணாது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாரி நம்ம எப்பவும் நம்ம வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனா அமைதியா இருக்கிறதுக்காக பழக்கப்பட்டவங்க. இப்படி நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கணுன்றப்போ, அந்த எக்ஸாஜரேட் ஆகும். எக்ஸாஜரேட் ஆகி அந்த பழக்கத்தையே நம்ம வந்து ட்ராப் பண்ணிருவோம். அதனால எப்பவுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜா படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அத கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கும்போது, நம்மள அறியாமயே அந்த பழக்கத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆயிரும். பிளஸ் அந்த கன்சிஸ்டன்ஸியும் கொண்டு வரதுனால, அது நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட்டாவும் ஆயிடும். பொதுவா நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஒரு புது பழக்கம் வந்து நமக்கு வந்து அடாப்ட் ஆகணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? சில பேர் சொல்றாங்க 21 நாள்றாங்க. ஒரு நாள் 1 மாசம்னு சொல்றாங்க. அந்த மாரி ஏதாவது கால அளவு இருக்கான்னு கேட்டா, ஆர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த எவ்வளோ இன்வால்வ்மென்ட்டோட பண்றீங்க, எவ்வளோ பிடிச்சு பண்றீங்களோ, அந்த டைமே போதும். உங்களுக்கு அது குறிப்பிட்ட நாள் கணக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ மார்னிங் வேக்கப் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி, மார்னிங் வேக்கப் பண்ணணுன்றத நீங்க பிடிச்சு நீங்க பண்றப்போ, உங்களுக்கு வித்தின் 2 டேஸ் 1 ஆர் 2 டேஸ்லயே வந்து அது பழக்கம் தான். அது வந்து அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்க போறதே கிடையாது. அதாவது கன்சிஸ்டன்சி மெயினா வேணும். பிளஸ் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி இன்வால்வ்மென்ட் அத விட ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் காலையில எந்திக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்படி துள்ளி எந்திக்கிறணும். அந்த 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 இந்த டேவ நான் இது பண்ண போறேன்னு நான் இன்ட்ரெஸ்ட்டா எந்திக்கணும். அதுமாரி காலைல எந்திச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இன்வால்வ்மென்ட் இல்லன்னு வைங்களேன், அந்த பழக்கம் அடாப்ட் ஆகாது. அது எத்தன நாள் ஆனாலுமே அது வரவே வராது. இன்வால்வ்மென்ட் பிளஸ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அதுக்கு எந்த நாள் கணக்கும் கிடையாது. ஆர்த்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹேபிட் பிளஸ் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி வந்து நமக்கு சஜெஸ்ட் பண்றாரு. அது வந்து என்னன்னா, எப்பவுமே நம்மளோட சூழ்நிலைய அது ரெடி கண்டிஷன்ல வச்சிருக்கணும். அதாவது எதிர்காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம சூழல ரெடியா வச்சுக்கணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு நக்கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர சொல்றாரு. அவரோட பழக்கம் என்னன்னா, எப்பவுமே ஒரு பொருள எந்த இடத்துல எடுக்கணுமோ அத கரெக்ட்டா வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல வராருன்னா, அவர் கார்ல வந்து ரிவர்ஸ்ல எடுத்து ஃபார்வர்ட்ல அதாவது நாளைக்கு வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி, அந்த நேரத்தில டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரிவர்ஸ் எடுத்து அதே மாதிரி அவர் ஃபார்வர்ட்ல விடுற மாரி ஒரு பழக்கத்த கொண்டிருக்கிறார். அதாவது அந்த ஒரு பொருள நம்ம எடுக்கிறோம்னா, அடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி அத கரெக்ட்டாவே வச்சிருக்கணும். எடுத்தோம் வேற எங்கேயோ வச்சுட்டு போயிறக்கூடாது. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பொருள நம்ம தேட வரும்போது, அது எங்க இருக்குன்றது நமக்கு தெரியாம போயிடும். அதனால ஒரு இடத்த ப்ராப்பரா எடுக்கும். நாளைக்கு இந்த பொருள எடுக்க போறோன்றப்போ, கரெக்ட்டா அதே மாதிரி ஆர்கனைஸ்டா வைக்கணும். இது ஒண்ணும் இல்ல ஆர்கனைசேஷன் அத கரெக்ட்டா ஒரு ஆர்கனைஸ் பண்றது. ஒரு திங்ஸ நம்ம எங்கேருந்து எடுக்கமோ, அந்த இடத்துல வைக்கிறது மூலியமா, திரும்ப அந்த பொருள நம்ம தேவைக்கு தேடும்போது, அதுக்கான நேர விரயத்த மிச்சம் பண்றது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் அதான் சொல்றாரு. நான் இருக்கிறதுலயே பெரிய சோம்பேறி. அதனால தான் நான் ஒரு பொருள் எடுக்கிற இடத்துல திரும்ப நான் வைக்க காரணம் என்னன்னா, அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பிளஸ் அது எங்க இருக்குன்னு நான் தேடணும். பட் அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் ஒரு பொருள எடுக்கிறேன். அத ப்ராப்பரா அந்த இடத்துல நான் வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆர்தர் ஜேம்ஸ் கிளியருக்கு வந்து 2 மினிட் ஸ்ட்ராட்டஜின்னு அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு பழக்கத்த வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா, அந்த பழக்கத்தோட ஒரு சின்ன பார்ட்ட நம்ம பிகினிங்லயே அதை பண்ணும்போது, அடுத்து அத கன்டின்யூ பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட்டு சொல்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம் உங்களுக்கு இருக்குன்றப்போ, நாளைக்கு அது எக்ஸாம் இருக்கு. அதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க பதிலா, அந்த புக்க ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்துருங்க. எடுத்து ஒரு பேஜ் அந்த புக்க உங்க கையில வந்துட்டுனா, அடுத்த லெவலுக்கு நீங்க புக் படிக்கிறதுக்கு இதாகும். அதாவது எடுக்காமயே அங்கருந்து புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட, அந்த புக்க கையில எடுக்கும்போது, அத கன்டின்யூ பண்றதுக்கான சான்சஸ் கூடுது. 2வது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து கிளாத் எல்லாமே துவைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். அத நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, அத நினைச்சுட்டு அது ஒரு ஓரத்திலேயே கிடக்கும். அத நம்ம ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா, டக்குன்னு என்ன பண்ணணும், அதுலருந்து ஒரு ஷர்ட்டோ ஏதோ ஒண்ணு எடுத்து
நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்த லெவல்ல அத நம்ம கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுருவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ரன்னிங், ஜாக்கிங் போற ஆளா இருந்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, அந்த போறதுக்கு முதல்லயே நீங்க அதுலருந்து ஒரு பார்ட் என்ன பண்ணணும், ஷூஸ் எடுத்து டக்குன்னு நீங்க மாட்டிறணும். அந்த பழக்கத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நீங்க இம்மீடியேட்டா போய் அத ஷூஸ எடுத்து மாட்டுறது மூலியமா நீங்க அடுத்த லெவலுக்கு உந்தப்படுவீங்க. அத உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தோணும். அது போயிட்டுன்னு வைங்களேன், அந்த ஸ்டார்ட்டிங் லெவல் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரன்னிங் ஓட ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துரும். நமக்கு நமக்கு எப்பவுமே தேவை நமக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் தான். எந்த ஒரு ஹேபிட்டையுமே நம்ம பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் ட்ரபிள். அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள தான் இந்த 2 மினிட்ஸ் மூலியமா அத அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆர்த்தர் நம்ம கூட ஷேர் பண்றாரு. ஸோ எல்லாருமே உங்களோட ஒரு பழக்கத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு கஷ்டப்படுறீங்கன்ற ஒரு பழக்கம் இருக்குன்னா, அதோட 2 மினிட்ஸ் என்னன்றத பாருங்க. அந்த 2 மினிட்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹேபிட் உங்களுக்கு கன்டின்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த 2 மினிட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கே கஷ்டமா இருக்குன்னா, நீங்க ஆர்த்தர் இன்னொரு வழி என்ன சொல்றாருன்னா, மொத்தமே நீங்க பண்ண நெனைக்கிற ஆக்டிவிட்டிய 2 நிமிஷம் மட்டும் பண்ணாவே போதும். இப்போ படிக்கணும்னு நெனைக்கிறீங்க, 2 நிமிஷம் மட்டும் படிங்க. அதே மாதிரி யோகா பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, 2 மினிட்ஸ் மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்க. அதே மாரி என்னென்ன ஹேபிட்டா இருந்தாலும் பண்ணுங்க. இப்போ அ தண்டால் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தண்டால் எடுக்கணும். அ அது எடுக்கிறதுக்கு என்ன ஒரே 1 எடுங்க, இல்ல 2 எடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கன்சிஸ்டன்ட் அடுத்த லெவல்ல நீங்க பண்ணும்போது அது அப்படியே பழக்கமாயிடும். அதுதான் அவர் சொல்ல வர்றது. அந்த ஹேபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட சின்ன பார்ட் மட்டும் பண்ணா போதும். ஒரு 3, 4 நாள் நீங்க கன்டினியூ அந்த 2, 2 நிமிஷம் பண்ணும்போது, அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷமா அந்த ஹேபிட் உங்களுக்குள்ள வந்துரும். அதோட சின்ன பார்ட்டெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா கன்டின்யூ நீங்க பண்ண விருப்பப்படும். அது போகும்போது அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு கன்டின்யூ ஆனதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. உண்மையிலே கேட்கறதுக்கு கிண்டலா இருந்தாலும் இதுதான் நிஜம். நீங்க அந்த 2 மினிட்ஸ் ஆகும், 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் ஆகும். அது 10, 15 மினிட்ஸா மாறும். அதனால தான் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றேன். எந்த ஹேபிட்டா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 மினிட்ஸா இருந்தாலும் பரவால்ல. இந்த 2 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, அந்த பண்ணாம இருக்கிறதுக்கு சிறந்தது இது இல்லையா? இப்போ நம்ம வந்து அந்த 2 மினிட்ஸ் அந்த ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணணும்னு நெனைச்சிட்டு இருக்கிறத விட, அட்லீஸ்ட் இந்த 2 மினிட்ஸாவது நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நீங்க அப்படிதான் பார்க்கணும். பெட்டர் தேன் பிஃபோர் அப்படிதான். ஸோ அந்த மாரி கான்செப்ட்ல தான் இந்த ஹேபிட்ட நீங்க வந்து பில்ட் பண்ணணும். நல்ல பழக்கங்கள் தவிர்க்க முடியாததாகவும், தீய பழக்கங்கள் வந்து சாத்தியமற்றதாகவும் மாத்துறது எப்படின்றத இப்ப பார்க்கலாம். 1830 காலகட்டத்தில பிரெஞ்சுல இருக்கிற ஒரு புக் ரைட்டர் அவர் பேர் வந்து அ விக்டர் ஹியூகோன்னு சொல்லிட்டு பேரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பப்ளிஷருக்கு வந்து நான் ஒரு 1 வருஷத்துல உங்களுக்கு ஒரு புக் எழுதி தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதில ஒரு 6 மாச காலம் வந்து அவர் அந்த புக்குக்கான சப்ஜெக்ட்டே அவர் பண்ணல. இப்போ இதனால அந்த பிரெஞ்சு அந்த அந்த பப்ளிஷர் என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். இன்னும் ஒரு 6 மாசம் டைம் தான். அதுக்குள்ள நீங்க முடிச்சு குடுத்தே ஆகணும். இதுக்கு அந்த ரைட்டர் எடுத்த ஒரு வினோதமான முடிவு என்ன தெரியுமா? அப்போ இந்த புக்க முடிச்சாகணும். 6 மந்த்ஸ் தான் டைம் இருக்கு. ஒரு புக் முடிக்கணும். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, வீட்ல இருக்கிற எல்லா அதாவது அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஒரு பீரோல போட்டு அடைச்சு, அந்த சாவிய தன்னோட அசிஸ்டன்ட்ட குடுத்துறாரு. அவருக்கு ஒரு சால்வ ஒரு முழு நீள ஒரு சால்வ மட்டும் போட்டு, "இத நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம்." அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த 6 மாச காலம் அவர் அடிக்கடி வெளிய போய்க்கிட்டே இருந்தாரு. அவர் அந்த வீட்ல இல்லாம, வெளிய சுத்திக்கிட்டே இருந்ததுனால, அத அரெஸ்ட் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம இப்படி ஒரு இத எடுப்போம்ன்னு சொல்லி பண்றாரு. அந்த மாரி முடிவெடுத்ததுல, அவரு சொன்ன டேட் அதாவது 6 மாசம் தான் டைம் இருக்கு. சொன்னதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த புக்க என்ன பண்றாரு, முடிச்சு பப்ளிஷர்ட்ட குடுத்துடுறாரு. அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டா இருக்காங்க. ஒரு கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட்ல துல்லியமா இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க்னாலும் அவங்க எடுக்குறாங்க. இந்த மாரி ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு வேணும். என்னைக்குமே நம்ம ஒரு ஒரு நல்ல பழக்கங்கள கடைபிடிக்கணும்னா, இந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டடா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட குக் பண்றதே வந்து நீங்க கம்மியா குக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ற மூலியமா அதுக்கான சான்சஸ் கூடும். அத்லெட் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஈவென்ட் இருக்கிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளிய எங்கேயாவது போம்போது தன்னோட பர்ஸ வந்து வீட்லயே வச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னதுன்னா, அந்த எங்கேயாவது வெளிய போம்போது அங்க இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்து நம்ம சாப்பிட்டு தன்னோட வெயிட் கூடிரும் அப்படின்றதுக்காக, அந்த சிச்சுவேஷன்ஸ அவாய்ட் பண்றதுக்கு அதாவது அவங்க டெடிகேட்டடா இருக்காங்க. இந்த மாரி நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போது, அத டெடிகேட்டடா நம்ம எப்படி வந்து அரஸ்ட் பண்ணணுன்றத கத்துக்கணும். அதனால தான் ஒரு தவிர்க்க முடியாத அதாவது நல்ல பழக்கங்கள் தவிர்க்க முடியாததாகவும், அதே மாரி தீய பழக்கங்கள் வந்து சாத்தியமற்றதா நம்ம மாத்தணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாரி ஆகும். உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க இப்போ அந்த ரைட்டர் எப்படி முடிவெடுத்தாரோ, அதே மாரி நீங்களும் எடுக்கலாம். நம்ம பழக்கங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதிலேயே ஒரு இத பார்த்தோம். ஒரு பழக்கத்த மனநிறைவாக மாற்றுங்கள்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்.
அந்த மனநிறைவா மாற்றல் ஒரு உண்மை சம்பவம் தான் நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்டீஃபன் லூபின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு சுகாதார ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா, தன்னோட டீமோட வந்து பாகிஸ்தானுக்கு போறாரு. பாகிஸ்தான் இருக்கிறதிலேயே வந்து அந்த கராச்சி நகருக்கு போறாரு. கராச்சி நகர்ல வந்து கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 90,00,000 மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு 60% மக்கள் வந்து சேரியில தான் வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து சுகாதாரம் இல்லாத ஒரு லைஃப் அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அட்டை பெட்டி அந்த மாரி இதெல்லாம் வச்சு தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே வந்து ஒரு நல்ல ஹேபிட், ஜென்யூன் அதாவது ஹைஜீனான ஹேபிட் இல்லாததுனால நெறைய டிசீஸ் அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. இத அட்ரஸ் பண்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட டீமும் சேர்ந்து ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து குடுக்குறாங்க. அதாவது கை கழுவுற ஒரு பழக்கத்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பிளஸ் அந்த மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, ஹேண்ட் வாஷர் வந்து இது குடுக்குறாங்க. எல்லாருக்குமே சப்ளை பண்றாங்க. அப்ப அந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றது மூலியமா நல்ல நுரையும், நல்ல வாசனையா இருக்கிறதுனால, எல்லா மக்களும் அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள்ல ஒரு பாதிக்கும் மேல ஒரு ஒரு 80% மக்களுக்கு வந்து அது பழக்கம் நல்லா அடாப்ட் ஆயி, அங்க இருக்கிற அந்த சுகாதாரமற்ற சிச்சுவேஷன்ல இருக்க அந்த நோய்கள் எல்லாமே குறையுது. வயிற்றுப்போக்கு அது இதுன்னு நெறைய அந்த சுகாதாரம் இல்லாம வரக்கூடிய எல்லா நோயுமே ஆல்மோஸ்ட் 90% வந்து அவாய்ட் ஆயிருது. அப்ப அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு திரும்பவும் போறாரு. அப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, அவர் நெனச்ச மாரியே ஆல்மோஸ்ட் அவர் கத்துக் குடுத்ததுல எல்லா மக்களும் அதாவது 90% மக்கள் அந்த பழக்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா, அந்த பழக்கம் அவங்களுக்கு மனநிறைவ குடுத்துட்டு, அத யூஸ் பண்றது மூலியமா அது அவங்களுக்கு பிடிச்சு, அந்த பழக்கத்த அவங்க மனநிறைவா ஏத்துக்கிட்டதுனால, எல்லாருக்கும் அந்த பழக்கமும் உருவாச்சு. அங்க நோய் நொடி இல்லாம ஒரு நல்ல லைஃப் எல்லாருக்கும் கிடைச்சது. அதே மாரி நம்ம வந்து எந்த பழக்கத்தையும் ஒரு மனநிறைவா, அந்த மனநிறைவான பக்கம் எதுன்றத நம்ம கண்டறியணும். அத நம்ம தொடர்றது மூலியமா, அந்த பழக்கத்த நம்ம வந்து நம்மளால அடாப்ட் பண்ண முடியும் பொதுவா. மனித மூளை உடனடியா சந்தோஷம் கிடைக்கிற மாரியான விஷயங்களுக்கு இம்மீடியட்டா வந்து தன்னோட முக்கியத்துவத்த குடுத்து அத செயல்படுத்துது. அதே மாதிரி லாங் டெர்ம்ல வரக்கூடிய ஒரு இன்பத்த அது கண்டுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். லாங் டெர்ம்ல வந்து அதுக்கு நமக்கு தெரியும் அது லாங் டெர்ம்ல நம்ம நல்லா இருப்போம்னு. பட் நம்மளோட மைண்ட் அத அத வந்து நம்ம அந்த கேரக்டரா நம்ம இதாக மாட்டோம். அத ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம். அந்த ஹேபிட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணம் நம்மளுடைய மூதாதையர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்களோட மொழி, கலாச்சாரம் இந்த மாரியான விஷயங்கள நமக்கும் நம்மளோடதும் அவங்களதும் ஒத்து போகுது. அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு இன்னைக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடின்றப்போ, அவங்க ஒரு நாடோடிகள் மாரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீடு அந்த மாரி இதெல்லாம் கிடையாது. அவங்க நிகழ்காலத்தில கவனம் செலுத்தினாங்க. அதாவது இன்னைக்கு வேட்டை விலங்குகள், அவங்கள்ட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள் அவங்க அதாவது உடனடியான விஷயங்கள்ல மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாரி இயற்கை பேரிடர் வந்து அதிலேருந்து தப்பிக்கிறது என்ன? எப்பவுமே அவங்களுக்கு எதிர்காலம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல அதுக்கான அவசியமும் இல்ல. அதனால தான் வந்து அவங்க நம்மளோட மூளையும் வந்து இம்மீடியட்டா ஒரு ஏதாவது கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஒரு இம்மீடியட்டா நமக்கு ஒரு பலன் கிடைக்கிற விஷயங்கள நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு காரணம் நம்மளுடைய மூதாதையர்களோட ஒரு பழக்கம் தான். அ உங்களுக்கு இது நம்ம விலங்குகள் எடுத்துக்கோங்க. அ பூனை குடும்பத்தில இப்போ ஒரு பூனை ஒரு ஒரு பண்ணுதுன்னா, அதே மாதிரி தான் அந்த புலியும் பண்ணும். அதே மாதிரி தான் சிங்கமும் பண்ணும். காரணம் என்னன்னா, அதுகளோட மூதாதையோட ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் நம்மளோட மூதாதையர்களோட அந்த பழக்கத்தினால தான் நம்ம வந்து எதிர்காலத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, எதிர்காலம் எப்போ வந்துச்சு? ஒரு 2000 வருஷமா தான் இந்த நாகரீகம் வளர்ந்தது. இந்த 2000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷமா தான் இந்த இண்டஸ்ட்ரியல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது தான், நம்ம வந்து இந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அடாப்ட் ஆனோம். பட் 2,00,000 இயர்ஸா வந்து அ நம்மளோட ஹேபிட் என்னவா இருந்திருக்குன்னா, இன்ஸ்டன்ட்டான விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தான் நம்மளோட மூளை இன்னைக்கும் வந்து இன்ஸ்டன்ட்டான விஷயங்கள்லயே கான்சன்ட்ரேட் பண்ணுது. இதனால தான் கேடு விளைவிக்கிற பழக்கங்கள நம்ம கத்துக்கிறோம். அதாவது நமக்கு தெரியும். அது நமக்கு கேடு தான் வரப்போகுதுன்னு. ஆனா, அது லாங் டெர்ம்ல வரப்போறது நமக்கு தேவையில்ல. இப்ப எனக்கு அந்த அந்த கெட்ட பழக்கத்தினால எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. அதனால தான் உதாசீனப்படுத்துறோம். அதனால தான் உங்களுக்கு எதிரே என்னென்ன பழக்கங்கள்னு சொல்லிட்டு. நம்மளோட எதிர்காலத்த என்னென்ன அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பழக்கங்கள்லாம் வந்து நமக்கு இப்ப அத அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல நம்ம எல்லாமே இப்ப பண்றோம். இதுதான் தப்பு. ஸோ, அதனால வந்து என்னைக்குமே வந்து லாங் டெர்மு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலு அப்போ நம்ம எப்படி வாழணுன்றது இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணா தான், அந்த டைம்ல நீங்க கரெக்ட்டா வாழ முடியும். ஸோ, நான் சொன்ன மாரி இனி அந்த எதிர்காலத்த கணக்குல வச்சு உங்களோட பழக்கங்கள நீங்க இது பண்ணுங்க. நல்ல பழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமான பழக்கங்கள இது பண்ணுங்க. கெட்ட பழக்கங்கள தூர விட்டுங்க. அதேமாரி எதிர்காலத்துக்கு தேவையான பொருளாதாரத்த சேவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணாம, இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்குமோ, அன்னைக்கு செலவு பண்றதுக்கு இன்னைக்கு எந்த பொருளாதாரம் இருக்குன்னா, நாளை அந்த வருஷத்துல நம்மளோட பொருளாதாரம் என்னவா இருக்கும்? அன்னைக்கு நம்மளோட உடல் ஒத்துழைக்காது. எந்த சம்பாதிக்க
சம்பாதிக்கிறதுக்கான எதுவும் ஒத்துழைக்காது. அப்படி இருக்கும்போது அதுக்கான எதிர்காலத்த தான் நம்ம திட்டமிட ஆரம்பிக்கணும். நம்மளும் இப்போ அதுதான் நமக்கு இப்போ முக்கியமானது. இன்னைக்கு நமக்கு உடம்பு பலம் இருக்கனால நம்ம எவ்வளோ நாளும் சம்பாதிச்சுக்கலாம். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அதனால எதிர்காலத்த வந்து கணக்குல வச்சு உங்களோட உடல், உங்களோட பண தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க அத எதிர்காலத்துல மைண்ட்ல வச்சே பண்ணணும். இது வந்து குறிப்பா வந்து 30 டூ 40 இயர்ஸ் இல்லன்னா 25 டூ 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அது கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. கேட்டுட்டு 2 மினிட்ஸ்ல மறந்து போயிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். நல்ல பழக்கங்கள வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான வழிமுறை இப்ப நான் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து எல்லாருமே நெறைய அறிஞர்கள் இருந்தாங்க. நல்ல பழக்கங்கள வந்து இது பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பெஞ்சமின் ஃபிராங்க்லின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் என்ன பண்ணாருன்னா, அவரு எப்பவுமே எல்லாம் அந்த டைம்லயே ஒரு நோட் பேட் கையில வச்சிருப்பாராம். அந்த நோட் பேட்ல வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள அவர் வந்து எப்பவுமே எழுதி வச்சு, அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. டே பை டே ஆக்டிவிட்டீஸ கூட அத ரெகுலரா அத வந்து பார்த்து, அதன்படியே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நோட் பேட்ல அவர் எழுதியிருக்க 3 விஷயங்கள் என்னன்னா, நேரத்தை வீணடிக்காதேன்னு போட்டிருப்பாரு. அற்பமான உரையாடலை தவிர்த்து விடுன்னு எழுதியிருப்பாரு. பயனுள்ள விஷயங்களை அதிலேயே ஈடுபடுன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதாவது ஆ தேவையில்லாம யார்ட்டயும் பேசாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, அதுக்கப்புறம் எப்பவுமே ப்ரொடக்டிவா இரு. இந்த 3 விஷயங்கள அவர் எப்பவுமே எழுதி வச்சு, அவர் ரொட்டீனா அத பார்த்து, பார்த்து அந்த டே பை டே ஆக்டிவிட்டீஸ கன்டின்யூ பண்ணுவாரு. அவர்ட்ட போய் யாரும் தேவையில்லாம பேசினா, அவர் அந்த இடத்த விட்டு போயிருவாரு. அதேமாரி ஒரு இடத்துல தேவையில்லையா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அதே தேவையில்லாம எதுவுமே பேச மாட்டோம். இந்த விஷயங்கள நம்மளும் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமானது. இந்த 3 பாயிண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இதையும் நம்மளும் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு டைரி இருக்கா, அதில நீங்க தினம் டே பை டே இத எழுதி வைங்க. இத நீங்க பார்க்க பார்க்க உங்கள பிசிக்கலா கண்ணால நம்ம என்ன விஷயங்கள் பார்க்கோமோ, அதுபடி தான் நம்ம செய்வோம். அதனால நீங்க அதுபடி இது பண்ணுங்க. அதேமாரி ஒரு பழக்கத்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஒரு கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஹேபிட் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. அது என்ன டேலேருந்து பண்ணிருக்கீங்க. ஒரு டேபிள் கேலண்டர் இருக்கட்டும், இல்ல மந்த்லி கேலண்டர்ல நீங்க அத வந்து இன்ட்ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு வரும்போது, அத பார்க்க பார்க்க நீங்க இத வந்து விட்டுறக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அத கன்டின்யூ பண்ணணுன்றது உங்களுக்கு தோணும். இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒரு பழக்கத்த தொடர்றத பத்தியும், அதுக்கப்புறம் அத வந்து விடாம தொடர்ந்து முயற்சி, அது ஒரு பழக்கத்த உருவாக்கிட்டோம். அத கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். அந்த பழக்கத்த நம்ம வந்து என்ன பண்றது? அந்த பழக்கத்த நம்ம விடுறதுக்கான அந்த பழக்கம் எதனைக்கோ ஒரு நாள் பிரேக் ஆகலாம். நமக்கு உடம்புக்கு முடியாம போகலாம். ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால நீங்க பண்ண முடியாம போகலாம். இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான். இது நடக்காதுன்னு கிடையாது. இது எல்லாருக்குமே வரும். பெர்ஃபெக்ஷன் எல்லா இடத்துலயும் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு என்னன்னா, எந்த ஒரு பழக்கத்தையும் ஒரு தடவ தப்பு நடந்துட்டா, ஒரு தடவ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பண்ண முடியல. அது ஒரு தடவையோட விட்டுறணும். ஆனா செகண்ட் டே அத திரும்ப கண்டிப்பா இது பண்ணணும். செகண்ட் டேயும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பழக்கத்த பிரேக் பண்ணிட்டு, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற ஒரு புது பழக்கம் உங்களுக்குள்ள வந்துரும். அது 2 நாள் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க என்னன்னா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மடிச்சிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பழக்கம் வந்து பண்றது உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க. அதனால ஒரு தடவ நடந்தா அது ஆக்சிடென்ட். 2வது தடவ அது நடந்தா, அது நீங்க வாண்டடா அத வேணுக்குன்னு பண்றதுக்கான ஒரு ஹேபிட். அதனால வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஜிம் போல அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அது 100% நீங்க அத பிரேக் பண்ணிறவே கூடாது. அட் எனி காஸ்ட் நீங்க போயிருக்கணும். அதே மாரி எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும், ஒன் டைம் பிரேக் ஆயிடுச்சு. பட் செகண்ட் அத கன்டின்யூ பண்ணிறாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அந்த மொத்த பழக்கமுமே நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பழக்கத்த உருவாக்கியிருப்பீங்க. அது சல்லி சல்லியா போயிரும். அதனால செகண்ட் டைம்ன்ற ஒரு சான்ஸே வைக்கக்கூடாது. எந்த ஹேபிட்டா இருந்தாலும் ஒன் டைம் மட்டும் தான் இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜெர்மனோட அறிஞர் ஒருத்தர் வந்து ஃப்ரெட்ரிக் நீட்ஷேன்னு சொல்லிட்டு ஒருத்தரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஒரு பெரிய நோக்கத்த கொண்டிருங்க அப்படின்றாரு. அந்த பெரிய நோக்கத்த கொண்டிருக்கும்போது தான் நீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், அந்த பெரிய நோக்கம் எப்படி பார்த்தாலும் உங்கள ஆன் ட்ராக்ல கொண்டு வந்துரும். க உங்கள சோர்வடைய விட்டுறாது. உங்கள வந்து எப்படியாவது அதை இழுத்து கொண்டு வந்துரும். அந்த பேக் டூ ஃபார்ம்க்கு கொண்டு வந்துரும். அதனால பெரிய நோக்கத்தோட என்னைக்குமே பெரிய நோக்கத்த வாழ்க்கையில கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாரி நீங்களும் உங்களோட ஒரு பெரிய கோல் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த கோல் உங்க லைஃப்ல அது டிரைவ் பண்ணும். ஸோ நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி ஒரு பழக்கம் வந்து நீங்க இது பண்ணணும்னா, அந்த பழக்கங்கள ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 4 ஃபார்முலா சொன்னேன். ஒரு பழக்கத்த வெளிப்படையா மாத்தணும். வசீகரமானதா மாத்தணும். அதுக்கப்புறம் சுலபமானதாக ஆக்கணும். அதுக்கப்புறம் மனநிறைவானதா ஆக்கணும். இந்த மாரி 4 பாயிண்ட்ல வந்து அந்த பழக்கத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் படுத்துறப்போ, அது என்னைக்குமே உங்களுக்கு மாறாம உங்க ஹேபிட்டு உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால இத பேஸ் பண்ணி உங்களோட நல்ல பழக்கங்கள வளர்த்துக்கோங்க. தீய பழக்கங்கள தவிர்த்துருங்க. அதே மாரி இன்னும் இந்த இந்த சேனல்ல இன்னும் நெறைய இந்த மாரி என்னோட புக்ஸோட நாலேட்ஜஸ் எல்லாம் ஒவ்வொரு புக்கா நான் வந்து உங்களுக்கு இந்த சேனல்ல போஸ்ட் பண்ண போறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.